ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சி தலைவராக பதவியேற்றார் வி.பி. ராமலிங்கம். மாநில கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர் உட்பட ஏராளமானோர் பங்கேற்பு. குற்றவாளிகளுக்கு விரைந்து தண்டனை கிடைக்கும் வகையில் காவல்துறையினர் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்த வேண்டும். முதலமைச்சர் ரங்கசாமி அறிவுறுத்தல். சிகிச்சை குறைபாட்டால் கர்ப்பிணி வயிற்றில் இருந்த 2 சிசுக்கள் உயிரிழந்ததாக குற்றச்சாட்டு. தனியார் செயற்கை கருதரிப்பு மருத்துவமனையை உறவினர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு. சமூக வலைதளம் மூலம் பழகி 30 பெண்களை ஆபாச வீடியோ எடுத்து மிரட்டிய வட மாநில தொழிலாளி கைது. புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறையினர் அதிரடி நடவடிக்கை. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சி தலைவராக தேர்வு செய்யப்பட்ட வி.பி. ராமலிங்கத்தின் பதவியேற்பு விழா கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி பாரதிய ஜனதா மாநில தலைவர் தேர்தலில் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்ட ராமலிங்கம் அக்கட்சியின் தேசிய பொதுச் செயலர் தருண் சுக் முன்னிலையில் மாநில தலைவராக ஜூலை 2ஆம் தேதி பொறுப்பேற்றார். பாரதிய ஜனதா தலைமை அறிவுறுத்தலின் பேரில் கட்சி மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா முன்னிலையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் மாநில தேர்தல் அதிகாரி அகிலனிடம் புதுச்சேரி பாரதிய ஜனதா தலைவர் தேர்தலுக்காக மனு தாக்கல் செய்தார். வேறு யாரும் மனு தாக்கல் செய்யாததால் ராமலிங்கம் போட்டியின்றி தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். புதுச்சேரியில் ஜூலை 2ஆம் தேதி நடைபெற்றது. பாரதிய ஜனதா மாநில தேர்தல் அதிகாரி அகிலன் மாநில தலைவராக ராமலிங்கம் தேர்வு செய்யப்பட்ட அறிவிப்பை வெளியிட்டார். பின் முன்னாள் தலைவர் செல்வ கணபதி கட்சி நிர்வாக பொறுப்புகளை ராமலிங்கத்திடம் வழங்க அவர் பாரதிய ஜனதா தலைவராக பதவியேற்றுக் கொண்டார். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த பதவியேற்பு விழாவில் முன்னாள் கட்சித் தலைவர் செல்வ கணபதி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், கட்சி தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். குற்றவாளிகளுக்கு விரைந்து தண்டனை கிடைக்கும் வகையில் காவல்துறையினர் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவுறுத்தியுள்ளார். 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் அமல்படுத்தப்பட்ட பிறகு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்த ஆண்டு மலரை முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டார். அப்போது பேசிய அவர், புதுவை மாநிலத்தை அமைதியாக வைத்திருக்க காவல்துறையினர் பாடுபட்டு வருகின்றனர் என்றும், முன்பு காவல்துறையினர் பற்றாக்குறை இருந்ததாகவும், ஆனால் தாங்கள் ஆட்சிக்கு வந்த பின் காவல்துறையினர் பணியிடங்களை நிரப்பியுள்ளதாகவும் தெரிவித்த அவர், இதன் காரணமாக பாதுகாப்பு அதிகரித்து குற்றங்கள் குறைந்துள்ளதாகவும், குற்றங்களுக்கு மிக விரைவாக தண்டனையும் கிடைத்து வருவதாகவும் குறிப்பிட்டார். மேலும் குற்றவாளிகள் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்த தொடங்கியுள்ள நிலையில் அதற்கு ஏற்ப காவல்துறையும் மேம்பட வேண்டும் என்றவர், புதிய சட்டங்கள் மூலம் காலத்தோடு குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்று தருவதும் காவல்துறையை நவீனமயமாக்குவதும் தான் நோக்கம் என்றும், காவல்துறையில் தொழில்நுட்பங்களை நவீனப்படுத்த வேண்டியுள்ளதாகவும் முதலமைச்சர் ரங்கசாமி கூறினார். வாயிலாக அந்த குற்றவியல் மாற்றத்தின் வாயிலாக நடைமுறைப்படுத்தும் பொழுது நமக்கு எத்தகைய பலன் கிடைத்திருக்கின்றது, அதான் மிக முக்கியமான ஒன்று. அந்த பலன் நமக்கு கிடைத்திருக்கின்றதா? அந்த பலன் நமக்கு கிடைத்திருக்கின்றது. புதுச்சேரி நம்ம அதை நடைமுறைப்படுத்தி ஓராண்டு, இந்த ஓராண்டில் என்னென்ன எப்படிப்பட்ட குற்றங்கள் தடுக்கப்பட்டிருக்கின்றது, அந்த குற்றவாளிகளுக்கு எப்படிப்பட்ட தண்டனைகள் வழங்கப்பட்டிருக்கிறது, சொன்ன மாதிரி விரைவான தீர்வு மிக முக்கியமான ஒன்று. குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு விரைவான தண்டனை கிடைப்பது மிக முக்கியமான ஒன்று, மிக அவசியமான ஒன்று. அந்த நிலையில் குற்றம் குறைவதற்குரிய ஒரு பெரிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதுவையில் சிகிச்சை குறைபாட்டால் கர்ப்பிணி வயிற்றில் இருந்த 2 சிசுக்கள் உயிரிழந்ததாக கூறி அவரது உறவினர்கள் தனியார் செயற்கை கருதரிப்பு மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி கம்பன் நகர் பகுதியைச் சேர்ந்த பிரசாத் என்பவர் மற்றும் அவரது மனைவி சுமதி ஆகியோருக்கு திருமணமாகி 5 வருடங்கள் ஆகியும் குழந்தை இல்லாததால் தனியார் கருத்தரித்தல் மையத்திற்கு குழந்தை பேருக்கான சிகிச்சை பெற்று வந்துள்ளனர். இந்நிலையில் இவர்களுக்கு நவீன கருத்தரித்தல் சிகிச்சை மூலம் சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் 5 வருடங்களுக்கு பிறகு சுமதி கர்ப்பமாகி இரட்டை குழந்தை உருவாகியுள்ளது. தொடர்ந்து தனியார் கருத்தரித்தல் மைய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சுமதிக்கு திடீரென பனிக்குடம் உடைந்த நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டார். அங்கு அவருக்கு 1 வார காலம் சிகிச்சை அளித்த தனியார் மருத்துவமனை மருத்துவர்கள் ஒரு குழந்தை கர்ப்பப்பையில் இறந்துவிட்டதாக கூறியுள்ளனர்.
மேலும் ஒரு குழந்தை நலமாக இருப்பதை தெரிவித்ததை தொடர்ந்து அதனை காப்பாற்ற சிகிச்சை அளித்து வருவதாக கூறிய மருத்துவர்கள் திடீரென தங்களிடம் போதிய வசதி இல்லாததால் வேறு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லுமாறு சுமதி கணவர் பிரசாத்திடம் தெரிவித்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த பிரசாத் பல லட்சம் செலவு செய்துள்ளதாகவும் திடீரென வேறு மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல சொன்னால் எப்படி என வாக்குவாதம் செய்துள்ளார். பின்னர் அவர் ஜிப்மர் மருத்துவமனைக்கு தனது மனைவியை அழைத்து சென்றுள்ளார். அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் ஏற்கனவே ஒரு குழந்தை இறந்துவிட்டதாகவும் கர்ப்பப்பையில் உள்ள குழந்தையும் ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் தெரிவித்ததை தொடர்ந்து மற்றொரு குழந்தையும் இறந்துவிட்டது. இதனால் ஆத்திரமடைந்த பிரசாத் மற்றும் உறவினர்கள் உழவர்கரையில் உள்ள தனியார் கருத்தரித்தல் மைய மருத்துவமனையை கடந்த 22ஆம் தேதி முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். உரிய நிவாரணம் வழங்கப்படும் என மருத்துவமனை நிர்வாகம் கூறியதை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. மேலும் அந்த மருத்துவமனை கிளையும் தற்காலிகமாக மூடப்பட்டது. இந்நிலையில் ஒரு வாரம் ஆகியும் இதுவரை மருத்துவமனை தரப்பில் அழைத்து பேசாததாலும் குழந்தையின் மரணத்திற்கு உரிய நீதி கிடைக்காததால் மீண்டும் இந்திரா காந்தி சிக்னல் அருகே உள்ள தனியார் கருத்தரிப்பு மைய தலைமை மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன், முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம், பாரதிய ஜனதா கட்சி, திராவிட முன்னேற்றக் கழகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள், உறவினர்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது மருத்துவமனை சார்பில் சரியான பதில் தராததால் திடீரென அவர்கள் இந்திரா காந்தி சிக்னலில் சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். தொடர்ந்து சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த ரெட்டியார்பாளையம் காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் உறவினர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். மேலும் மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் தொலைபேசி வாயிலாக சமாதானம் செய்யப்பட்டதை தொடர்ந்து காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதின் பேரில் போராட்டத்தை கைவிட்டு அவர்கள் அனைவரும் கலைந்து சென்றனர். சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக புதுச்சேரி, சென்னை, திண்டிவனம், விழுப்புரம், கடலூர் சாலையில் இந்த போராட்டத்தின் காரணமாக போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சமூக வலைதளம் மூலம் பழகி உல்லாசம் அனுபவித்துவிட்டு ஆபாச வீடியோ எடுத்து 30 பெண்களை மிரட்டிய வடமாநில தொழிலாளியை சைபர் கிரைம் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். புதுச்சேரியில் உள்ள 15 வயது சிறுமியின் ஆபாச புகைப்படம் அவரது தாயார் வேலை செய்யும் நிறுவனத்தில் உள்ள ஊழியர்களுக்கு சமூக வலைதளம் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த சிறுமியின் தாயார் இது தொடர்பாக சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் செய்துள்ளார். அதன் பேரில் காவல்துறை ஆய்வாளர் கீர்த்தி வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் சிறுமியின் புகைப்படத்தை பதிவிட்டது மேற்கு வங்காளத்தை சேர்ந்த பிரகாஷ் நாயக் என்பதும் புதுச்சேரியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் அவர் வேலை செய்ததும் தெரியவந்தது. மேலும் அவர் புதுச்சேரியில் இருந்து தப்பி சென்று ஒடிசாவில் பதுங்கி இருப்பதும் தெரியவந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து ஆய்வாளர் கீர்த்தி தலைமையில் தனிப்படை காவல்துறையினர் ஒடிசா சென்று அங்கு பாலாசூர் பகுதியில் மறைந்திருந்த பிரகாஷ் நாயக்கை கைது செய்து அவரது செல்போனை ஆய்வு மேற்கொண்டதில் பல பெண்களின் அந்தரங்க புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் இருந்துள்ளன. இதுகுறித்து அவரிடம் விசாரித்த போது பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் தெரியவந்துள்ளது. அதன்படி பிரகாஷ் நாயக் புதுச்சேரியில் உள்ள ஒரு தனியார் கம்பெனியில் வேலை செய்த போது சமூக வலைதளங்களில் உள்ள பெண்களின் புகைப்படத்திற்கு லைக் போட்டு வர்ணித்துள்ளார். இதை பார்த்து அவருடன் சாட்டிங் செய்யும் பெண்களை தொடர்பு கொண்டு தனக்கு திருமணமாகவில்லை என்று கூறி அந்த பெண்களிடம் பேசி அவர்கள் இருக்கும் இடத்திற்கும் சென்று தனிமையில் சந்தித்து உல்லாசமும் அனுபவித்துள்ளார். அதனை அவர்களுக்கு தெரியாமல் செல்போனில் வீடியோவாக பதிவு செய்து அதை சமூக வலைதளத்தில் வெளியிடுவதாக மிரட்டி பணம் பறித்தது தெரியவந்தது. இதில் 30க்கும் மேற்பட்ட பெண்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் காவல்துறையினர் தேடுவதை அறிந்த பிரகாஷ் நாயக் புதுச்சேரியில் இருந்து தலைமறைவாகி ஒடிசாவில் தனியார் நிறுவனத்தில் காவலாளியாக வேலை செய்தது தெரியவந்தது. பின்னர் அவர் மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். கடத்தப்பட்ட சிறுமியை மீட்க 5000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய பெண் துணை ஆய்வாளர் மற்றும் அவரது கணவரான காவல் அதிகாரி மீதும் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். புதுவை மாநிலம் வில்லியனூர் பகுதியைச் சேர்ந்த சிறுமி கடந்த ஓராண்டிற்கு முன்பு கடத்தப்பட்டுள்ளார். இது தொடர்பாக வில்லியனூர் காவல் நிலையத்தில் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். மேலும் சிறுமியை மீட்க காவல் துணை ஆய்வாளர் 5000 ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக சிறுமியின் தந்தை புதுச்சேரி லஞ்ச ஒழிப்பு காவல் நிலையத்தில் தற்போது புகார் அளித்துள்ளார். அந்த புகாரில் தனது மகள் கடந்த 2024 ஜூன் மாதம் 5ஆம் தேதி அன்று கேரளாவை சேர்ந்த வாலிபரால் கடத்தப்பட்டு இது தொடர்பாக வில்லியனூர் காவல் நிலையத்திற்கு சென்ற சிசிடிவி காட்சிகள், வாய்ஸ் ரெக்கார்டிங் ஆகிய ஆதாரங்களுடன் துணை ஆய்வாளர் சரண்யாவிடம் புகார் அளித்ததாகவும், ஆனால் அவர் தாமதமாக விசாரணையை தொடங்கியதாகவும், மறுநாள் தான் வெளிநாட்டில் இருந்து வந்து காவல் நிலையம் சென்று தனது மகளின் நிலை குறித்தும் முதல் தகவல் அறிக்கை நகல் குறித்தும் கேட்டதற்கு துணை ஆய்வாளர் சரண்யா தன்னை கடுமையாக திட்டி அனுப்பியதாகவும் கூறியுள்ளார். மேலும் துணை ஆய்வாளர் சரண்யா
மகளை தேடி கண்டுபிடிக்க வெளியூர் செல்ல செலவிற்கு பணம் வேண்டும் என்றும் கேட்டதாகவும் அவருக்கு 5000 ரூபாயை ஜிபே மூலம் தான் அனுப்பி வைத்ததாகவும் அந்த புகாரில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தொடர்ந்து துணை ஆய்வாளர் சரண்யா சட்டவிரோதமாக செயல்பட்டு தனது பணியை செய்ய தன்னிடம் இருந்து 5000 ரூபாயை லஞ்சமாக வாங்கியுள்ளார் என்றும் இது தொடர்பாக காவல்துறை தலைமை இயக்குநரிடம் புகார் அளித்ததாகவும் அதன் பின் 2024 ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி அன்று துணை ஆய்வாளரின் கணவரான துணை ஆய்வாளர் பிரபு தனது மனைவி சரண்யா லஞ்சமாக பெற்ற 5000 ரூபாயை தனது வங்கிக் கணக்கிற்கு அனுப்பி வைத்துள்ளார் என்றும் இதனால் இந்த புகாரின் பேரில் தாங்கள் விசாரித்து காவல் துணை ஆய்வாளர் தம்பதியினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த புகாரில் கூறப்பட்டுள்ளது. இது தொடர்பாக துணை ஆய்வாளர்களான சரண்யா, பிரபு ஆகியோர் மீது லஞ்ச ஒழிப்பு காவல்துறை ஆய்வாளர் ராமு வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார். புதுச்சேரியில் உறவினர் வீட்டில் தங்க நகைகளை திருடிய இளைஞரை கைது செய்த காவல்துறையினர் அவரிடம் இருந்து 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகளை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி திருபுவனை சின்னப்பேட் பகுதியை சேர்ந்தவர் கீதா. அவரது வீட்டின் பீரோவில் இருந்த 9 பவுன் நகைகள் திருடு போனது. இதுகுறித்து திருபுவனை காவல் நிலையத்தில் கீதா புகார் அளித்ததன் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். அப்போது கீதாவின் வீட்டில் தங்கியிருந்து திருபுவனையில் உள்ள தனியார் கம்பெனியில் வேலை பார்த்து வந்த சுடர்மணி என்பவர் மீது சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. அவரது செல்போனும் சுவிட்ச் ஆஃப் ஆகியிருந்ததால் அவரை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டது. இந்நிலையில் திருபுவனை காவல் நிலைய ஆய்வாளர் கீர்த்திவர்மன், துணை ஆய்வாளர் கதிரேசன் மற்றும் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக மோட்டார் சைக்கிளில் நண்பருடன் வந்த சுடர்மணியை பிடித்து கீதா வீட்டில் நகை திருடு போனது குறித்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளார். மேலும் காவல்துறையினரின் கிடுக்குப்பிடி விசாரணையில் கீதா வீட்டில் நகைகளை திருடியதை அவர் ஒப்புக்கொண்டார். மேலும் அவர் திருடிய நகைகளை திருபுவனை, புதுச்சேரி, லாஸ்பேட்டை பகுதிகளில் அடகு வைத்ததாகவும் கூறினார். இதனையடுத்து அடகு கடைகளில் இருந்து 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகளை மீட்ட காவல்துறையினர் அவரையும் கைது செய்தனர். பின்னர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மத்திய அரசின் ஒப்புதல் கிடைப்பதில் ஏற்பட்டுள்ள காலதாமதம் காரணமாக புதிய அமைச்சர் நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி ஏற்பது எப்போது என்ற கேள்வி எழுந்துள்ளது. புதுச்சேரி பாரதிய ஜனதா அமைச்சராக இருந்த சாய் சரவணகுமார், நியமன சட்டமன்ற உறுப்பினர்களாக பதவி வகித்த வெங்கடேசன், VP ராமலிங்கம், அசோக் பாபு ஆகியோர் கட்சி பணிக்கு செல்வதாக கூறி கடந்த 25ஆம் தேதி தங்களது பதவிகளை ராஜினாமா செய்தனர். இதனைத் தொடர்ந்து புதிய அமைச்சராக பாரதிய ஜனதா சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமாரை நியமிக்க முதலமைச்சர் ரங்கசாமி ஆளுநருக்கு பரிந்துரை செய்தார். இதேபோல் நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவிக்கு இந்து முன்னணியின் முன்னாள் தலைவர் செல்வம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீப் பாய்ந்தான், காரைக்கால் தொழிலதிபர் GNS ராஜசேகரன் ஆகியோர் பெயரும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இந்த பட்டியலுக்கு மத்திய உள்துறை மற்றும் ஜனாதிபதியின் ஒப்புதலை பெற கோப்பு அனுப்பப்பட்டுள்ள நிலையில் ஜூலை 1ஆம் தேதி மாலை வரை இந்த கோப்புக்கு அனுமதி கிடைக்கவில்லை. இந்நிலையில் ஜூலை 1ஆம் தேதி மாலை அனுமதி கிடைத்தால் ஜூலை 2ஆம் தேதி காலை புதிய நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்புக்கு திட்டமிடப்பட்டு இருந்திருக்கும். ஆனால் அதே நேரத்தில் ஜூலை 2ஆம் தேதி அனுமதி கிடைத்தாலும் மாலையில் பதவியேற்பு நிகழ்ச்சியை நடத்த வாய்ப்பு உள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் அமைச்சர் பதவியேற்பு விழா ஒரு சில நாட்கள் தள்ளி போகலாம் என்றும் கூறப்படுவது குறிப்பிடத்தக்கது. இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 9065 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1200 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.